வெல்கம் டு ட்ரிபிள்எஸ் சேனல். இதில் வந்து ஒயர் கூடை எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இந்த 2 ஒயர் கூடையும் போட்டிருக்கேன். இங்கே பாருங்க, இந்த கூடை வந்து 400 rupees, இது வந்து 300 rupees. உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலில் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம், அதில் மெசேஜ் பண்ணுங்கள். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போடுறதுன்னு அதில் போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு முடி போட்டுடணும், ஒரு முடி இன்னொரு முடி போட்டுடணும். போட்டுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக திருப்பி இன்னொரு முடி போட்டு நம்ம இதில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை பாருங்கள், இது வந்து சின்ன இதுவாக இது பண்ணுங்க. பாருங்கள், சின்ன இதுவாக முடியாக போட்டுட்டு க்ரோஸா ஊசி வாங்கிக்கணும். வாங்கிட்டு இதை பாருங்கள், இதை வந்து இந்த கையில் இப்படி கொஞ்சமாக இந்த பாருங்கள் இப்படி சுற்றிக்கணும். கையில் சுற்றிட்டு இந்த சந்து இருக்குல்ல, அந்த சந்தில் இப்படி விட்டு இதை இப்படி எடுக்கணும். இப்படியே பிடிச்சிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம். ஏன்னா அந்த பின்னல் வர வரலும் கொஞ்சம் லூஸாக வந்தால் கூட பரவாயில்ல, அந்த பின்னல் அவுந்துரும் குதிரல, அதுக்காக இது பண்ணணும். இதை பாருங்க, இப்படி போட்டுகிட்டே வரணும். அந்த செயின் மாதிரி, இதை பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த செயின் மாதிரி நீட்டாக போட்டுகிட்டே வரணும். இங்கே பாருங்கள், இந்த செயின் மாதிரி இப்படி தான் முறுக்கின்னு இருக்கும். இது அடி போட போட நார்மல் இதுக்கும் வந்துடும். இதை பாருங்கள், இங்கே செயின் மாதிரியே போட்டுன்னு வர பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த லாஸ்ட்டில் வரும்போது திருப்பணும். திருப்புறதுக்கு இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த முனையில் 3 முறை குத்தி எடுக்கணும். இந்த பாருங்கள், ஒரு முறை குத்திட்டேன், இப்படி குத்தி வரணும். திருப்பி இன்னொரு முறை குத்துறேன். இந்த இழை மட்டும் வராமல் பார்த்துக்கணும். அது மெலிஸ் ஒயர்ன்றதுனால இழை வந்துடும். இழை வராமல் பார்த்துக்கணும். இது 2வது குத்து, இது 3வது குத்து. இந்த எட்ஜு லாஸ்ட் வருது பார்த்தீங்களா? அங்கே வரும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் 3 குத்து குத்தி எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு முனையில் வந்து கரெக்டாக பொசிஷனுக்கு வந்து அந்த பேக்கோட அடி அழகாக வரும். இதை பாருங்க, இது 3வது குத்து. இதை பாருங்க, வளைவு வருதுங்களா? அதே மாதிரி இந்த லாஸ்ட்லேயும் அதே மாதிரி 3 குத்து குத்தணும். திருப்பின உடனே 3 குத்து, திருப்பி இங்கே 3 குத்து, திருப்பி இங்கே 3 குத்து, அப்படி குத்திக்கிட்டே வந்தீங்கன்னா தான் அடி அழகாக இந்த மாதிரி பட்டையாக இந்த மாதிரி வரும். பட்டையாக அடி வந்தோன்னா தான் மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும். இந்த முனையில் 3 குத்து குத்தணும் இல்லையா? அதேமாரி ஃபுல்லாக வந்துட்டு இங்கே இப்போ 3 குத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து ஃபுல் அடியும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த முனையில் 3 குத்து, இந்த முனையில் 3 குத்து, இந்த முனையில் 3 குத்து, இந்த மாதிரி குத்தி இதை பாருங்கள். இதோட அடி பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி அடியை போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.